எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினி ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை 11/4/2025 உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நாள் ஒரு சுபமுகூர்த்த நன்னாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:10 முதல் 12 வரை. குளிகை 7:10 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:10 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் துருவ நாம யோகம். இன்றைய கரணம் 3:28 வரை கரசை, பின்பு வரிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் 4:11 வரை உத்திரம், பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி. இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நல்ல நாள். இந்த வெள்ளிக்கிழமைகளில் புதிதான விஷயங்களை நாம் தொடங்கும் போது எந்த ராசியினராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பிட்ட அளவுக்கு புதிய புதிய விஷயங்களை செய்யும்போது நாம் மேலும் மேலும் வெற்றியடைந்து கொண்டே வரலாம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பது, அல்லது ஒரு கிணறு தோண்டுவது, அல்லது புதிய பயிர்களை அறுவடை செய்வது, புதிய பயிர்களை பயிரிடுவது, அல்லது புதிய ஒரு வேலை வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம், இது போன்ற அமைப்புகளை வெள்ளிக்கிழமைகள் செய்யும் பொழுது மிகுந்த ஏற்றமும் வளர்ச்சியும் பெறலாம். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கிரக நிலவரங்கள் சற்று போட்டி பந்தயங்கள் அல்லது நம்மை நல்லதல்லாத விஷயத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அது போன்ற செயல்கள் இன்று நிகழும். சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி உண்டு உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சற்று எச்சரிக்கை, நிதானம், வார்த்தைகளில் கவனம், குற்றார்களுடன் பேச்சுவார்த்தையில் கவனமாக பேசுறது. அதாவது நல்ல நண்பர்களிடமும் உண்மையெல்லாம் உளறி கொட்டி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது. உண்மை என்றதை விட ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க, அவ்வளவுதான். சற்று பொறுமை, எச்சரிக்கை, நிதானம் தேவை இன்று உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வெளியிலிருந்து ஆதரவு, உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வெளியிலிருந்து ஆதரவுனா ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தில் அது மாறல. அப்ப அதன் வழியில் நமக்கு நன்மைகள் உண்டு, ஏற்றங்களும் உண்டு. நல்ல உதவிகள் பெறுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான விசேஷமிக்க ஒரு நல்ல நாள். நலம் தேடுகின்ற நீங்கள் நலமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, வசதி இன்று உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முயற்சிகள் பலிதமாகும், வெற்றிகள் கிட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்க காத்திருக்கின்றது, நன்மை அடைவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, சந்திரன் கேது, அதாவது சந்திரன் கேதுன்ற அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகணத்தன்மை. அப்பனா
உங்க செயல்பாடுகள்ல இன்னைக்கு ஒரு அமைதி காணப்படும். வெற்றிகள் எவ்வளவு பெற்றிருந்தாலும் அமைதியா இருந்தா என்ன கிடைக்கும்? கிடைக்காது இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு மேற்கொண்டு முயற்சி செய்யுங்கள், அனைத்து வெற்றியாகும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புத கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சற்று நிதானம், அது அதீதமான வேலை பொழு இருக்கும். பொதுவான தன்மையில வேலை இருக்கிறத விடவும் உங்கள் சுயத்திலே வேலை அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதனால இன்றைக்கு ஓய்வை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த மனபயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடனை குறித்து, மனைவி வழி உறவினர்கள் குறித்து, அல்லது பிள்ளைகளை குறித்து, கல்வியை குறித்து, தொழில் அமைப்பை குறித்து பயம். பயப்படவே தேவையில்லை. இன்றைக்கு கிரகணம் அப்படி இருக்கு, நாளை தினம் சரியாயிடும். ஃப்ரீயா இருங்க. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் என்றென்றும் வாழ்வியலில் ஒரு கோட்பாட்டுடன் ஆன்மீக ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற மகராசி அன்பர்களுக்கு எல்லாமே நன்மை வர தொடங்கி நாளாகிவிட்டது. நன்மைகள் மிகுந்த நாள் இன்று உங்களுக்கு. மேன்மை அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள் சற்று அலைச்சலை கொடுக்கின்ற அமைப்பு இருக்கிறது. அதாவது வேலை பளு, ஒரு கல்வி படிக்கிற மாணவருக்கு அதிக படிக்கிற அளவுக்கு போட்டு வந்துடும். ஒரு தொழில் அமைப்புல இருந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் கிடைச்சிடும். அது மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் அலைச்சல் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கவனம், எச்சரிக்கை. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த பரிபாஷைகள் மூலமாக அன்பும் ஆதரவும், தெய்வ வழிபாடு, குழந்தைகள் விஷயத்தில் கவனம், தாய் வழி விஷயங்களிலோ அல்லது தாயார் வகையில் விஷயங்களிலோ நீங்கள் வார்த்தை பிரயோகத்தை படுத்தவே கூடாது. முக்கியம் அதுதான். அதே மாதிரி கணவர் சார்ந்த பிரச்சனை, கணவர் தொழில் சார்ந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனம், எச்சரிக்கை தேவை. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.